அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசோபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அனுமன் காவியத்தோட 37வது அதிகாரத்தை தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அது ஒரு விசித்திரமான சம்பவம். அப்பொழுது நினைக்கும் பொழுதும் சீதைக்கு அது பரவசத்தையும் பிரமிப்பையும் தருவதாக இருந்தது. வனவாசத்தின் பொழுது சித்திரக்கூட மலையில் ராமனும் சீதையும் வர்ணசாலை அமைத்து தங்கியிருந்த வேலை அது. லக்குவன் பசியின் பொருட்டு கனிகளை பறித்து வர வனத்துக்குள் சென்றிருந்தான். சீதை வர்ணசாலைக்கு வெளியே உள்ள புல்வெளியில் அமர்ந்து கொண்டு தான் பறித்து வந்திருந்த பூக்களை கொண்டு மாலை தொடுத்து கொண்டிருந்தாள். ராமன் தன் நித்திய யோகத்தில் இருந்தான். மரவுரி தரித்து ஒரு யோகி போல வனவாசம் புரிய ராமன் சம்மதித்த பொழுதே அதற்கான வாழ்க்கை முறைகளை பின்பற்றவும் தயாராகிவிட்டான். அதற்கான அனுஷ்டானங்கள் நிறைவே உள்ளன. அதில் ஒன்றாக தான் குருகுலத்தில் பயின்ற பொழுது கற்ற பிராணாயாமம் முதல் அடுத்தடுத்து வரும் யோக பயிற்சியில் ராமன் ஈடுபட்டிருந்த போதுதான் சீதையை ஒரு காகம் தேடி வந்திருந்தது. அந்த வனவாசத்தில் சீதை வனத்து மிருகங்களிடமும் பறவைகளிடமும் மிகுந்த அன்பு கொண்டு அவற்றை போஷிப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தாள். மான்களை கண்டால் புற்களை பறித்து தின்ன கொடுப்பாள். கிளிகளுக்கு பழங்களை விருந்தாக்குவாள். மயில்களை தழுவி மகிழ்வாள். அந்த வகையில் காகமரவும் அதையும் அன்போடு வரவேற்று தன் தோளில் அது அமரவும் இடமளித்தாள். பறவைகளில் அழகிய பறவை அரபுமானவை என்கிற பேதங்கள் எல்லாம் சீதைக்கு இல்லை. ஆனால் அந்த காகமோ அவள் மெய்யன்பை புறந்தள்ளி அவளது மார்பகங்களை தன் அழகால் கொத்த தொடங்கியது. அதந்த சீதைக்கு பிறகுதான் தெரிந்தது அது காக வடிவில் வந்திருக்கும் ஏதோ ஒன்று என்று. உடனே ஓலக்குரலில் ராமனை அழைத்தாள். வில்லாயுதத்தின் நாணினை இறுக்கி கட்டியபடி இருந்த ராமனும் அப்படியே போட்டுவிட்டு ஓடி வந்தான். சீதையும் காகமும் போரிடுவதை பார்த்தான். அதிர்ந்து விரட்டவும் முனைந்தான். ஆனால் அது ஒரு கழுகின் குணத்தோடு சீதையின் மார்பை கொத்துவதிலேயே குறியாக இருக்கவும் தான். அது காகம் அல்ல, காமம் என்பது ராமனுக்கும் புரிந்தது. இனி இங்கே அகிம்சைக்கு இடமில்லை. அதே சமயம் ஒரு காகத்துக்காக வில்லு எடுத்து பானம் தொடுக்கவும் ராமனுக்கு விருப்பமில்லை. அவனது மந்திரோபாயமும் அந்த காகம் இந்திரனின் மகன் ஜெயந்தன் என்பதை ராமனுக்கு உணர்த்திவிட்டது. ஜெயந்தன் தான் சீதையின் பேரழகால் கவரப்பட்டு காக வடிவில் வந்திருக்கிறான். எனவே அவனுக்கு பாடம் கற்பிக்க விரும்பிய ராமன் அங்கே அருகில் முளைவிட்டிருந்த ஒரு தர்பை புல்லை எடுத்து அதையே அஸ்திரமாக்கி மந்திர பிரயோகம் செய்து எறிந்தான். அந்த தர்பையும் காகமாகிய ஜெயந்தனை துரத்த தொடங்கியது. ஜெயந்தன் தப்பித்தால் போதும் என்று ஓட ஆரம்பித்தான். அந்த தர்பாஸ்திரம் விடவில்லை. எப்பொழுதுமே மந்திர கணைகள் புல்லானாலும் சரி, சொல்லானாலும் சரி, பிற உலோகத்தால் ஆனதாக இருந்தாலும் சரி, ஏவிய காரணம் பூர்த்தியாகாமல் திரும்பாது. தர்பாஸ்திரமும் ஜெயந்தனை அவன் ஓடும் இடங்களுக்கெல்லாம் துரத்தி கொண்டே போனது. ஜெயந்தன் முதலில் ஓடி நுழைந்தது இந்திரலோகத்தில் தான். அவன் பிறந்து வளர்ந்த லோகம். அதில் அவனுக்கு தெரியாத இடமில்லை, இருந்தும் பயனில்லை. இறுதியாக ஜெயந்தன் தாய் தந்தையரான இந்திரன் இந்திராணி முன் போய் அவர்கள் காலில் விழுந்து துரத்தி வரும் தர்பாஸ்திரத்தை தடுக்க வேண்டினான். ஆனால் இந்திரனால் அது முடியவில்லை. இந்திரனுக்கு அதை தடுக்கும் ஆற்றல் பிரம்மாவுக்கு இருப்பதாக தோன்றவே சத்தியலோகத்தில் உள்ள பிரம்மாவின் காலடியில் விழுமாறு தன் மகனை கேட்டுக்கொண்டான். ஆனால் பிரம்மாவும் கைவிரித்து விட்டார். உலோகத்தாலான அஸ்திரங்களையே என்னால் தடுக்க இயலும். தர்பாஸ்திரம் புதியது மட்டுமன்றி மற்ற அஸ்திரங்கள் போல் அல்ல. அதை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் அந்த தர்ப்பையே தன் படுக்கையாக்கி கொண்ட மகாவிஷ்ணுக்கே சாத்தியம். அவர் வேறு, ஸ்ரீராமன் வேறு இல்ல. எனவே அவர் காலில் விழுவதே இங்கே சரியான உபயமாகும் என்று பிரம்மா கூறிவிட ஜெயந்தன் அங்கிருந்து புறப்பட்டு சித்திரகுட மலைக்கு திரும்பி வந்து ராமனின் கால்களில் விழுந்து கதறினான். காமத்தால் தவறிழைத்து விட்டேன், மன்னியுங்கள் என்றான். சீதையும் தனக்கே உரிய கருணை உள்ளத்தோடு ஜெயந்தனை மன்னிக்க சொன்னாள். ஆயினும் அஸ்திரம் தன் கடமையை செய்யாமல் முடக்கப்படக்கூடாது என்பதால் அது ஜெயந்தனின் காமந்தகத்துக்கு காரணமாக அமைந்து அவன் இரு கண்களில் ஒன்றை குருடாக்கி விட்டே விழுந்தது. இதிலிருந்தே வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்கிற சொல் வழக்கம் தோன்றியது. இச்சம்பவத்தை எண்ணிய சீதைக்கும் மனதில் ஒரு புது தெம்பு தோன்றியது. அனுமன் கூறியது போல் அண்ணல் வருவார், தனது அம்புகளாலேயே ராவணனை வெல்வார் என்னும் கருத்தை மகிழ்வோடு ஏற்றவளாக, அனுமனை, உன் கருத்து தான் என் கருத்தும், என் நாதன் வருவார். அவரது பானங்களுக்கு இந்த ராவணன் பதில் சொல்லியே தீர வேண்டும். காமந்தக பட்டினமான இந்த இலங்கை அழியும் நாள் தொலைவில் இல்லை. ஆனால் அது நீண்ட தொலைவாகி விடக்கூடாது. ராவணன் இன்னும் 2 மாதம் என்று இறுதி கெடு விதித்திருக்கிறான். அதற்குள் ஈடேற வேண்டும். அதற்கு உன் வருகை துணை செய்ய வேண்டும் என்றாள் சீதை. அப்படியே லக்குவன் குறித்தும் விசாரித்த சீதை
நான் என் பிள்ளையை போன்ற லக்குவனை மிக விசாரித்ததாக கூறு. அவன் என் அண்ணலுடன் இருக்கிறான் என்கிற தெம்பில்தான் நான் இங்கே ஓரளவாவது ஆறுதலோடு இருக்கிறேன். என் நாதரின் நிழல் கூட உச்சி வேளையில் அவரை விட்டு விலகி இல்லாமல் போகும். ஆனால் லக்குவன் அவரை ஒரு நொடியும் நீங்க மாட்டான் என்று லக்குவனின் பால் உள்ள தன் அன்பையும் பக்தியையும் பரவசம் குறையாமல் வெளிப்படுத்தினாள் சீதை. மிகுந்த நம்பிக்கையோடு பேசிக்கொண்டே போன சீதைக்குள் அந்த வேளையில் சிறிது ஐயமும் ஏற்பட்டது. அது அவள் பேச்சை வேறு விதமாக மாற்ற முடிந்தது. அனுமந்தா, ஒருவேளை என் நாதரால் வர இயலாது போனாலோ அல்லது தாமதமானாலோ அதுவுமின்றி அதற்குள் எனக்கு இங்கே ஏதாவது நடந்துவிட்டாலோ என் மேனியை அவரை என்று எவரும் தீண்டக்கூடாது. இந்த நாளில் மட்டுமல்ல, எந்த நாளிலும் இதையும் நீ அவரிடம் கூறுவாய் என்றபொழுது அனுமனுக்கும் அது உருக்கத்தை அளித்தது. அம்மா, நம்பிக்கையாக பேசிக்கொண்டே வந்தீர்கள். இப்படியா நடுவில் அதை இழந்து சோகத்துடன் பேசுவீர்கள்? உங்கள் வாயிலிருந்து இப்படிப்பட்ட பேச்சுக்கள் வரலாமா? தாயே, இது வேதனைதான், சோதனையும் தான். ஆனால் இது முடிய போவது பெரும் சாதனையில் என்பது எனக்கு சந்தேகமில்லை. இந்த சாதனை ராவணன் போன்ற காமுகர்களுக்கும் கல்வர்களுக்கும் காலத்துக்கும் ஒரு போதனையாகவும் தான் திகழப்போகிறது. மாறாக வேறு எதுவும் நிகழ்ந்திராது. இதை நீங்கள் உறுதியாக நம்பலாம். நானும் இனி தாமதிப்பதாக இல்லை. என்னை ஆசீர்வதியுங்கள். உங்களை தரிசித்த தெம்போடு விடுவதற்குள் புறப்படுகிறேன். அண்ணலும் எனக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருப்பார் என்ற அனுமனை சீதையும் அவன் சிரசை வருடி ஆசிர்வதித்தாள். அப்பொழுது அவளுக்கு தன் ஆடையில் முடிந்து வைத்திருக்கும் சூலாமணியின் நினைவு வந்தது. அதை தன் கரங்களால் எடுத்தாள். ராவனின் அருமை தாயான கோசலை சீதையின் கூந்தல் அலைப்பாய்வதைக் கண்டு அருகில் அழைத்து தன் கைப்பட அணிவித்த சூலாமணி அது. அதை அனுமன் வசம் தந்தாள். கணையாழியை தந்து, என்னுள் உயிராழியை எழுப்பியவனே, இது எனது சூலாமணி. என்னை நீ சந்தித்ததின் அடையாளமாக நான் உனக்கு தருகிறேன். அதை நீ என் நாதரிடம் தருவாயாக. இதை பார்க்கும் பொழுது அவருக்கு என் நினைவு மட்டுமல்ல, அவர் தாயின் நினைவும் ஒரு சேர எழும். அத்துடன் என்னை பற்றிய நினைவுகளும் உத்வேகமடையும் என்றாள் சீதை. அனுமன் அதை ஒரு பிரசாதத்தை பெறுவது போல் பணிவாக கை நீட்டி பெற்றுக்கொண்டு கண்களிலும் ஒட்டிக்கொண்டான். பின் அதை தன் இடையாடைக்குள் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டவன் மீண்டும் சீதையை வணங்கினான். பின் புறப்பட்டான். பொழுது புலர்வதற்கு தயாராக இருந்தது. அந்த அசோக வனம் கூட ஒரு அரிதான வனம்தான். அபூர்வமான மரங்கள், மலர்கள் என்று சுகந்த வாசத்தோடும் புள்ளினங்களின் சப்த ஜாலத்தோடும் இருக்கும் ஒரு வனம் அது. அந்த வனத்துக்குள் நுழைந்து மாதா மைதிலியை கண்டு பேசி அவளது துன்பத்தை அறிந்ததோடு அவளுக்கு எவ்வளவு தெம்பையும் திறத்தையும் அளிக்க முடியுமோ அவ்வளவையும் அளித்தாகிவிட்டது. அதன் பொருட்டு ஒரு ஒளிவும் மறைவும் தேவைப்பட்டது. அதுதான் இப்பொழுது விவேகமும் கூட. இனி எதற்கு ஒளிவும் மறைவும்? மேலும் கல்வனை போல் வந்துவிட்டு போவதா சிறப்பு? அதுவா வீர லட்சணம்? ஒரு ராமதூதனின் செயலளவே அது. ராவணனை நேருக்கு நேர் சந்தித்து அவனை எச்சரித்து அண்ணலால் இலங்கைக்கு ஒரு அழிவு நேராதபடி ராவணனையே அவன் செய்த தவற்றுக்கு பரிகாரமாக சீதாதேவியை ஒப்படைக்கை செய்தால் என்ன? திரும்பி நடக்கும் அனுமனுக்குள் நிழல் மாதிரி கேள்விகள் எழும்பி நின்றன. ராவணன் அப்படியெல்லாம் ஒருவர் பேச்சை கேட்கக்கூடியவனா என்ன? அவன் கேட்க மாட்டான். போகட்டும், குறைந்தபட்சம் ராமதூதனாக அவனை எச்சரிக்கை செய்வோம். யானையானது எப்பொழுதும் பின்னால் தான் வரும். ஆனால் அதன் ஓசையானது முன்னால் வந்துவிடும். அதே போல அண்ணல் எனும் யானை பின்னால் வருகிறது. ஓசையாகிய நான் முன்னால் வந்திருக்கிறேன். திருந்துவிடு, இல்லாவிட்டால் திருத்தப்படுவாய் என்று ராவணனை உண்டு இல்லை என்றாக்குவோம். என்னை கண்ட மாத்திரத்தில் ராவணனும் பதற வேண்டும். உன் ராமனாவது உன்னை கண்டறிவதாவது என்று அசோகவனத்தில் ராவணன் ஏகடியும் பேசியதற்கு தகுந்த பதிலடி தர வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்தபடியே நடந்த அனுமனுக்கு ராவணனை தேடி சென்று சந்திப்பது சுலபமில்லை என்றும் தோன்றியது. அவன் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சென்று சந்தித்தது போல் சந்திப்பது ஒன்றும் பெரிதிலைத்தான். ஆனாலும் அவன் எதிரில் கம்பீரமாக சென்று நிற்க வேண்டும். அப்படி நிற்கும் பொழுது அவனை சுற்றி அவன் அவைகளும் இருக்க வேண்டும். அவன் ஒருவன் மட்டும் இருந்து அவனுடைய என்ன பேசினாலும் அதை உலகம் அறியாமல் போய்விடும். ஒரு ராமதூதன் எப்படிப்பட்டவன் என்பதை உலகமும் அறிய வேண்டும் என்று நுட்பமாக யோசித்த அனுமன் அதற்கு என்ன செய்யலாம் என்றும் யோசித்தான். அவனை சுற்றிலும் ஒரு பெரும் மரக்கூட்டங்கள், அதிலெல்லாம் பட்சிகள். அந்த மரங்களை எல்லாம் பிடுங்கி எரிய தொடங்கினால் ஒரு கலவரம் மூலம் பட்சி கூட்டம் வானில் பயத்தோடு பறந்தபடி எழும்பும். அவை போடும் கூச்சல் அந்த 10 தலையனின் 20 காதுகளிலும் கேட்கட்டும் என்று எண்ணியவன் அதற்கு தயாரானான். அதற்கேற்ப அவன் அறிந்த அஷ்டமா சித்துவாலியை மகிமாவாகிய விஸ்வரூபம் கொள்ள தொடங்கினான். விறுவிறுவென்று வளர்ந்து வானை முட்டத் தொடங்கியது அவனது திருவுருவம்.
இளம் பிராயத்து குரங்குத்தனமான குறும்புகள் நினைவுக்கு வந்தன. அன்று புரிந்தது அறியாதனத்தால், இன்று புரிய போவது அறிவுத்தனத்தால். அன்று முனிவர்களிடம் சாபம்தான் கிட்டியது, இன்று அதற்கு பரிகாரம் புரிந்தது போலாகி வரம் கிட்டினாலும் கிட்டும் என்று தோன்றியது. அசோகவனத்து மரங்களும் அனுமனை பரிதாபமாக பார்த்தன. உலக நாயகியை சிறை வைத்து எங்கள் காட்டையே பெரும் பாவத்துக்கு ஆளாக்கிவிட்டான் இந்த ராவணன். நாளை உலகம் இந்த அசோகவனத்தை ஒரு அழகிய ஆரண்யமாக சொல்லவே சொல்லாது. இதை ஒரு சிறையாகவே உணரும், துயரமாகவே கருதும். எனவே எங்கள் மேல் படிந்த பாவக்கரைக்கு பரிகாரமாக அனுமனே எங்களை பிடுங்கி எறி என்று அவை பேசுவது போல் இருந்தது. அனுமனும் ஆட்டத்தை தொடங்கினான். ராட்சச மரங்களை எல்லாம் வேரோட பிடுங்கி ஆகாயத்தில் அவன் விட்டெறிந்த பொழுது அசோகவனமே நடுங்கி போய் அதிலிருந்த அரக்கேர் கூட்டம் அரண்டு போய் தெரித்து ஓட தொடங்கியது. அந்த வனத்துக்குள் கட்டப்பட்டு இருந்த திசை யானைகள் கூட அனுமனால் பிடிக்கப்பட்டு பந்து போல வானில் வீசப்பட்டு எங்கோ போய் விழத் தொடங்கின. என்ன நண்பர்களே, கதை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.